வாங்க வாத்தியாரியா, மூட்டம் போட்டு வச்சிருக்கேன், மீன் கருக போகுது. உட்காருங்க. மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? தண்ணி விட. என்னப்பா கோபமா வரீங்க? ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு கோபம் வந்து நான் இப்பதான் பாக்குறேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா உன்னால கூட கோபத்தை அடக்க முடியாது. மாப்பிளைங்க வெளியே போயிருக்காரு. தண்ணி விட. சுமதி, மாப்பிளைக்கு அன்னத்துக்கும் தொடர்பு இருக்கான். அப்பா யார் சொன்னா? கண்ணால பார்த்தவங்க பஞ்சாயத்துல பேர் கொடுத்துருக்காங்க. நானும் எத்தனையோ வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், தீர்ப்பு சொல்லியிருக்கேன். கடைசியில என் குடும்பத்தை பத்தியே 4 பேர் தேடி பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்பா, எனக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் மட்டும் இல்ல, அன்னத்தையும் எனக்கு நல்லா தெரியும். இது ஏதோ விஷமத்தனமான வதந்தி. நீங்க தாராளமா விசாரணை நடத்தலாம். நிச்சயமா இது உண்மையா இருக்காது. ஐயா, வாத்தியார் ஐயாவும் அண்ணமும் அப்படி நடந்துகிட்டத இந்த இடத்துல சொல்றதுக்கு என் நாக்கே கூசுதுங்க. டேய் மாடசாமி, நல்லா யோசிச்சு சொல்லு. வாத்தியார் மேலயும் அந்த பொண்ணு மேலயும் அபாண்டமா படிய சுமத்தாதே. என் வயிறு எரியுதுடா. அழகப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, விவரத்தை முழுசா கேட்போம். என்னால தாங்க முடியல அம்பலார், என்னால தாங்க முடியல. என் நெஞ்சு தொட்டு பாருங்க, படபட படபடன்னு துடிக்குது. உங்க மாப்பிள்ள மேல அபாண்டமா படிய சுமத்திட்டானே அம்பலார். அழகப்பன், நியாய சபையில் உட்கார்ந்திருக்கும் போது சொந்த பந்தத்தை பத்தி நினைக்க கூடாது. மாடசாமி, நீ சொல்றதுக்கு சாட்சி என்ன? ஐயா, அண்ணன் என் பொஞ்சாதியோட சொந்த தங்கச்சிங்க. அது மேல அநியாயமா பழி போடணும்னு எனக்கு என்னங்க வந்திருக்கு? அப்படி முறைகேடா நடந்த அவளை அங்கேயே கொலை பண்ணி இருப்பங்க. ஊர்ல உங்கள மாதிரி பெரியவங்க நியாயம் சொல்றதுக்கு இருக்கிறப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனா ஆயிடக்கூடாதுன்னு விட்டுட்டேனுங்க. சரிடா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? இதுக்கு போய் சாட்சி கேக்குறீங்களே? ஒரு விவரம் தெரிஞ்ச பெரிய இடத்து பிள்ளையும் ஒரு வயசு பொண்ணும் ஒதுங்குறப்போ சாட்சி வச்சுக்கிட்டா ஒதுங்குவாங்க? ஏதோ இந்த அலையெழுத்து அந்த கன்றாவையே நான் பார்த்துட்டேன். நீ ஏன்டா அங்க போன? எனக்கு வர கோபத்துக்கு. தியாகராஜன், உங்க பதில் என்ன? கடவுள் சாட்சியா சொல்றேன், நானும் அண்ணமும் களங்கம் இல்லாதவங்க. ஐயா, வாத்தியார் ஐயாவை நான் சில கேள்விங்க கேட்கலாம்ங்களா? நியாயமா கேட்கணும். அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது. சரிங்க. வாத்தியார் ஐயா, நேத்திக்கு நீங்க நதிக்கரை பக்கம் வந்திருந்தீங்க இல்லையா? ஆமா. அங்க அண்ணன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது இல்லையா? அண்ணா அங்க இருந்தது, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். அண்ணன் சுட்டு கொடுத்த மீனை நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா? ஆமா. ஐய, என்ன அம்புலார், உங்க மாப்பிள்ளை எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குதே. கொஞ்சம் இருங்க. மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த புதருக்குள்ள ஒதுங்குறீங்க. தியாகராஜன், அண்ணன் மீன் சுட்டு கொடுத்தது உண்மை, அதை நான் சாப்பிட்டது உண்மை. அதுக்கு மேல மாடசாமி சொன்னது சுத்த போய். அம்புலார் மாப்பிள்ள எல்லா விஷயத்தையுமே உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க, இந்த ஒதுங்கின விஷயத்தை மட்டும் பொய்ன்னு சொல்றீங்களே, அது எப்படி எப்படி எப்படி? அண்ணன் எதுக்காக உங்களுக்கு மீன் சுட்டு தரணும்? வீட்டுல மீன் சமைக்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லையா, இல்ல வீடு வாசல் தான் இல்லையா? ஏதோ நீங்க சைவக்காரனாலும் ஆத்தோரமா ஒதுங்கி திருட்டுத்தனமா மீன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்களோ அசைவம். அம்புலார் வீட்டுல கவுச்சி ஆக்காத நாளே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த சிக்கல் எப்படி? இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம கேட்டா சந்தேகம் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் விவரமா கேளுங்க. நான் முதல்ல இந்த கிராமத்துக்கு வந்தப்போ சரியா போச்சு. ராமாயண கதை சொல்றீங்களா? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. இத பாருங்க அம்புலார், இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. பேசாம உங்க மகளையும் மருமகனையும் ஊருக்கு அனுப்பிடுங்க. அன்னத்தை 3 வருஷத்துக்கு இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. அப்பதான் இந்த ஊர் கட்டுப்பாடு நிலைக்கும். இல்ல இவ எல்லாரையும் கெடுத்துடுவா, என்னையும் சேர்த்து. யாராவது சத்தியம் வந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுறவன் யார் யார் மேல பழி போடுறது? மகடவரே, இங்க பஞ்சாயத்து நடக்குது. ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஒருத்தர் இங்க இருக்கிறதுனாலதான் நான் பேச்சோட நிறுத்திக்கிட்டேன். இல்ல இந்த இடத்துல 2 தலை உருண்டு இருக்கும். அடே, உனக்கு சம்பந்தம் இல்லாத வழக்குல தலைய கொடுத்துட்டு உருளாதே. சம்பந்தம் இருக்குடா,
இருக்கு. ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இந்த ஊர்ல அழகப்ப எப்படி எப்படி நடந்துக்கிறான், அவனுக்கு மனசாமி என்னென்ன வேலை செய்யறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுறான் அம்புலர். மகுடபதி, மரியாதையா போயிடு. நான் ரொம்ப பொல்லாதவன். ஏய், நான் பேசும்போது குறுக்க எவனா பேசுறீங்க தலை உருளும். இந்தப்பா, இந்த அடாவடித்தனம் எல்லாம் பண்ணாத. சொல்ல வந்ததை சொல்லு. சொல்றேனுங்க. அழகப்பனுக்கு எப்படியாவது அன்னத்தை அடையணும்னு ஒரு ஆசை. இதுக்கு மாடசாமியே உடந்த ஒரு நாள் ராத்திரி மைனர் பஞ்சாதிக்கு இடுப்பு வலி, சீக்கிரம் போடி நயவஞ்சகமா அன்னத்தை அனுப்பி வச்சிருக்கா மாடசாமி. அங்க போன அன்னத்துக்கிட்ட தவறான முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கான் அழகப்ப. அவனுக்கு நல்லா உத கொடுத்து புத்தி சொல்லிட்டு வந்துட்டான் அண்ணன். மாடசாமி கொண்டாட்டி ஆத்திரப்பட்டு மாடசாமியை வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்படி ஒரு பழி அன்னத்து மேல போட்டு ஊற விட்டு துரத்திட்டா அவளை அடையிற சுலபங்கிறதுக்காகத்தான் அழகப்ப இந்த வழக்கையை ஜோடிச்சிருக்கான். இதை எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காகத்தான் மாடசாமியே தயார் பண்ணி இருக்கான். ஐயா, இதுக்கெல்லாம் சாட்சி மகுடபதி சொல்றது அத்தனையும் சத்தியமுங்க. மைனர் அழகப்பனும் மாடசாமியை சேர்ந்து பொய்யான வழக்கு சொடிச்சதுனால அவங்க இந்த ஊருக்குள்ள 3 வருஷத்துக்கு நுழையக்கூடாதுன்னு பஞ்சாயத்து முடிவு செய்து உப்பு போட்டு தான் சாப்பிடலையா? நீ எல்லாம் ஏண்டா உயிரோட இருக்கணும்? மானம் கட்டவன, வெக்கம் கட்டவன. அண்ணா, அண்ணா, என்னடி வள்ளி? மகுடபதி மாமா ஆத்தங்கரையில குத்திட்டு ஓடிட்டாண்டி. ஊர் ஜனங்க அவனை துரத்திக்கிட்டு ஓடி இருக்காங்க. மகுடபதி குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குது. அண்ணா அண்ணன் புலம்புது. வாடி சீக்கிரமா. மச்சா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஊருக்கு எப்படிங்க? வேண்டாம், நான் பிழைக்க மாட்டேன். அண்ணா, நான் சாக போறேன்னு கூட கவலைப்படல. எனக்கு தான் வாழ்க்கை இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அண்ணா, ஜடமா வாழ்றதை விட ஜீவனுள்ள சாவு சத்து இல்லையா? அண்ணா, உன் மடியில தலைய ஏன் ராஜா, உனக்கு மீன் பிடிக்குமா? பிடிக்குமே, எனக்கும் பிடிக்கும், எங்க அப்பாக்கும் பிடிக்கும். என் கண்ணு. அக்கா, ஏன் குருவி பாவமா கத்துது? அது ஒரு பெரிய கதைதான் ராஜா. என்ன கதை சொல்லு? எனக்கு கதை தான் ரொம்ப பிடிக்கும். சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, வாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை. அன்பு கொள்ள ஆதரவாய் யாரும் இல்லை உலகில், அது வாழுது தன் நிழலில். அக்கக்கா எனும்
இங்கதானே இருந்தா காணுமே. எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கயாவது விளையாண்டுகிட்டு இருப்பான். போய் பாரு. அண்ணா, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையை நான் பல விதத்துல பாதிச்சிருக்கேன். அந்த பாதிப்பினால் ஏற்பட்ட கசப்பையே நீ இனிப்பா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஞானின் மனோபாவத்துக்கு வந்துட்ட உங்ககிட்ட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொன்னா நீ கேட்கவா போற? நான் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். நீயும் எவ்வளவோ விளக்கமெல்லாம் சொல்லிட்டேன். அண்ணா, நான் மறுபடியும் எப்போ வருவேன்னு என்னால சொல்ல முடியாது. உனக்கு தேவைப்படுதோ இல்லையோ, இதுல 2000 ரூபாய் இருக்கு. இதை வட்டி நினைச்சாலும் சரி, வேற எப்படி நினைச்சாலும் சரி, வேண்டாண்ணா வாங்கி ஒரு மூலையில போட்டுடு. வேணும்னா தயவு செஞ்சு என் மன திருப்திக்காகவாவது வாங்கிக்கிற ஐயா. என்கிட்ட வாங்கினதெல்லாம் வட்டி போட்டு திருப்பி கொடுக்கறதா இருந்தா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அட போய்யா, உன்னால கொடுக்கவும் முடியாது, என்னால வாங்கிக்கவும் முடியாது. அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி போட்டு 2000 கொடுக்கறதுனால அத்து போச்சு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சரி, இனிமே நமக்குள்ள எந்த விதமான ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, இதோட கணக்கு தீர்ந்து போச்சு சொல்லிடு. பணத்தை கூட வாங்கிக்கிறேன். உன் பேரன்புக்கு முன்னாடி நான் ஒரு பிச்சைக்காரன். நீ அள்ளி கொடுத்த அந்த வாங்கிக்க கூட சக்தி இல்லாத பிச்சைக்காரன். கோடிக்கணக்கா அள்ளி கொடுத்தாலும் மதிப்பிட முடியாத ஒன்றை 2000 ரூபாய் என தீர்த்தர முடியுமா? போயிடுங்க, போயிடுங்க. ஆம்பளை உணர்ச்சி வசப்படலாம், பொம்பளை உணர்ச்சி வசப்பட்டா உலகமே தாங்காது. போயிடுங்க, போயிடுங்க. என்னால தாங்க முடியல. போயிடுங்க, போயிடுங்க வாத்தியார் ஐயா, போயிடுங்க. என்ன வரும் உனக்கு? சொல்லு. அண்ணக்காவா? நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அண்ணா அக்கா. அண்ணா, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? பாபுவை காணும்னு வாத்தியாரம் அவங்க வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பாபு காணுமா? ஆமா, பாபு எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. பாபுவை மனிதர் தான் கொண்டு போய் வச்சிருக்காரு. பாபுவை உயிரோட பார்க்கணும்னா என் கூட டூரிங் டாக்ஸி வா. இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டாவது சொன்ன அவ்வளவுதான். அநீதி தாண்டவமாடும் இந்த அரண்மனை காவலனா நீ? கணவனை இழந்தால் ஒருத்தி கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறார் என்று உன் அரசு பாபு பாதுகாப்பான கூப்பிடுறேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். என்ன?
உருவத்தில் யோகிகளாகவும் உள்ளத்தில் போகிகளாகவும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே. அப்போது உருவத்தில் போகிகளாகவும் உள்ளத்தில் யோகிகளாகவும் இருப்பவர்களை நீங்கள் பார்ப்பதில்லையோ? நன்று 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 உங்கள் நீதியின் நேர்மை. பாபு காணுமே. இந்த பக்கம் போய் தேடு. இவ்வளவு அவமானப்பட்டு உனக்கு புத்தி வரல? எப்படி வரும்? இவ்வளவு அவமானத்துக்கு நீதானடி காரணம். அநியாயம். இங்க கேட்பார் இல்லையா? நியாயவான்கள் இல்லையா? என்னை போல் உங்களுக்கு பெண்கள் இல்லையா? சத்தியம் செத்து விட்டதா? நானா மாயக்கள்ளி? இந்த சிலம்புகள் என்னுடையதல்லவா? என் கணவனா கள்வன்? அரசே கேளும், சபைகளே கேளுங்கள். என் சிலம்புகளின் பறவைகள் மாணிக்கங்கள், மாணிக்கங்கள், அவ்வளவு மாணிக்கங்கள். பாருங்கள், பாருங்கள், எனக்கு நடந்த இந்த அநீதியை பாருங்கள். கங்காரி கையிலதான் குழந்தை இருக்கா? பாபு பாத்தியா? பாபு மைனரும் சூரியன் பக்கம் வண்டியில போனதை பார்த்தாங்க. மரியாதை குழந்தை கொடுத்துரு. உள்ள மாதிரி இவன் தலை இங்க உள்ள எங்கே அந்த சிலம்பேடு? உன் மற்றொரு சிலம்பு? பார்த்தீர்களா பாண்டியன் நீதியை? பார்த்தீர்களா உங்கள் தேவியின் நீதியை? பார்த்தீர்களா நெடுஞ்செழியின் நீதியை? பையன் சுத்தம் பசுவை கொன்று கீதோபதேசம் செய்யும் பார்த்திபனே, நீ ஒரு நீதிமானா? இது ஒரு நீதிமன்றமா? ஆராயாத ஆజ్ఞயிட்ட நீ ஒரு அரசனா? மகிழ்ச்சியின் வார்த்தையில் மயங்கி மதியிழந்த உனக்கு ஒரு மகுடமா? பெரும் அதர்மத்தில் நிழலில் அமர்ந்திருக்கும் உனக்கு ஒரு வெண்கொற்றக்குடையா? பெரும் கோலை பிடிக்க வேண்டிய உன் கைக்கு ஒரு செங்கோலா? தான் செய்த தவறுக்காக தன் கையை தானே விட்டுக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்த அரசாங்க சிங்காதனம் உனக்கு இன்னும் இடம் தருகிறதா? மரம் போல் நிற்கும் உனக்கு மானம் இல்லையா? இன்றுடன் நெடுஞ்செழியன் என்ற பெயர் மறைந்து உலக முடிய மட்டும் கொடுங்கோல் பாண்டியன் என்ற பெயர் உனக்கு வழங்கட்டும். நீதி தவறின யானோ அரசன், யானோ அரசன். பொற்கொள்ளனின் வார்த்தையை கேட்டு மோசம் போன் யானோ அரசன் இல்லை. யானை கள்வன், யானை கள்வன். அதர்மம் அழிந்தது. ஆராணி, என் குங்குமம் குலைந்தது போல் உன் குங்குமமும் குலைந்தது. என் கூந்தல் அழிந்தது போல் உன் கூந்தலும் அழிந்தது. என் மஞ்சள் மறைந்தது போல் உன் மஞ்சளும் மறைந்தது. என் மாங்கல்யம் மண்ணில் விழுவது போல் உன் மாங்கல்யம் விழுந்தது. என் புஷ்பம் உதிர்ந்தது போல் உன் புஷ்பம். என்னை போல் நீயும் உன் பசிக்காக ஏங்கி அழு, அழு, அழு. கருவமே அழு.
பாபு டூரிங் கிளாஸ்ல பாத்துமா டூரிங் கிளாஸ் தீ பிடிச்சி தெரியுது. உடம்புல தீக்காயம் போட்டிருக்கு, நீ பாத்துக்க, நம்ம வைத்தியரை கூட்டிட்டு வர. வாத்தியாரையா வேண்டாம். அண்ணோ சுமதி அழக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாத வாத்தியாரையா. சுமதி உங்க படியில தலைய எல்லா பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த அர்த்தத்தை இப்பதாயா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மட்டும் தயா அழுவேன், உள்ளத்துக்கு அடிவே அழுவீங்க. எங்கேயும் போக மாட்டேன். இந்த அழகான கிராமம், நதி, சோலை, இதுகளையே சுத்திட்டு இருப்பேன். செல்ல கண்ண பாபு, கள்ளங்கபடம் இல்லாத சுமதி, இதே தெய்வம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் எப்போ பாடிட்டே இருப்பேன். பாடி பாடி பாடி